அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல ஆரோக்கியமான காலை உணவு வகைகளை தான் பார்க்க போறோம். காலையில எப்போதுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சு போயிடுச்சுன்னா உடலுக்கு ரொம்பவே சத்தான காலை உணவை நீங்க சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல கொள்ளு இருந்தா போதும். காலையில நமக்கு பிடிச்ச விதவிதமான உணவை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொள்ளு வச்சு அருமையான காலை உணவை நம்ம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கொள்ளை வச்சு என்னென்ன வகையான உணவுகள்லாம் செஞ்சு சாப்பிடலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொள்ளுல பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் காரம் இனிப்பு 2 வகையான பணியாரமும் எப்படி செய்யறதுன்னு காட்டியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கொள்ளை எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசியும் பச்சரிசியும் சம அளவு எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நாம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொள்ளு சேர்த்துக்கிறேன். கூடவே இட்லி அரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப் எடுத்துக்கலாம். பச்சரிசிலாம் சேர்க்கறதுனால மாவு உடனடியாக புளிச்சிடும். அதனால நீங்கள் ஒரு நாள் வரை தான் இந்த மாவை வச்சு நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, மாவு ரொம்ப புளிச்சிடும். கொள்ளு, இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. சேர்த்து 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கொள்ளில் இருக்கிற அந்த அழுக்கு துகள்கள்லாம் நல்லா போகும். நாம் 2-3 முறை நல்லா அலசுறதுனால மேலோட்டமாக அந்த தூசி அழுக்கெல்லாம் மேலோட்டமாக வந்துடும். நான் 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். திரும்பவுமே நான் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுருங்க. எல்லாமே சேர்ந்தபடியே நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. கொள்ளிலேருந்து அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு. நான் கம்மியான அளவு பொருட்கள் தான் ஊற வச்சதுனால நான் மிக்சி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஊற வச்சிருந்த பொருட்களை சேர்த்து நாம் ஊற வச்சிருந்த தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொரப்பாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மிக்சி ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லா உங்களால் அரைக்க முடியும். கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் முழுசாகவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக பாத்திரத்தில் மாற்றிட்டு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து 5 நிமிஷம் நல்லா அடித்து கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்த கல்லுப்புலாம் கரைஞ்சி மாவில் நல்லா அடித்து கலந்ததுக்கப்புறமா நம்ம 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு நீங்கள் இந்த பணியாரம் செஞ்சு சாப்பிடலாம். நைட்டு ஒரு 9 மணி போல் மாவை அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 2 வகையான பணியாரமும் செய்கிறதுனால தனித்தனியாக வேறு வேறு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது உடனே புளிச்சிடும். அதனால உடனே யூஸ் பண்ணிடுங்க இந்த மாவை. நம்ம இப்போ கார பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஓரளவு நல்லா பொன்னிறமானதும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வெங்காயம், கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கணும். 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருக வெட்டுறாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தேங்காய் பவுடராக இருந்தது, அதனால நான் தேங்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் துருவி வச்சிருந்த தேங்காய் 1/4 கப் அளவுக்கு துருவியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 நிமிஷம் இதை நல்லா பொன்னிறமாகிற வரை நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயெல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கார பணியாரத்துக்கு எடுத்து வச்சுருந்த மாவில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையும் சேர்த்து மாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கார பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும்.
அடுத்து நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து நெய் நல்லா காஞ்சதும் துருவி வச்சிருந்த தேங்காய், 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கங்க. நான் டெசிகேட்டட் கோகனட் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவிய தேங்காவையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது சேர்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எள்ளு சேர்த்து நல்லா இதை பொன்னிறமாகிற வரை நல்லா வறுத்து விட்டுக்கங்க. தேங்காயெல்லாம் லைட்டாக பொன்னிறமாகி வரும். அது வரை 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரை வறுத்துக்கங்க. இப்போ நல்லா உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். இதை நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு எடுத்து வச்சுருந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. நல்லா மணல்லாம் இல்லாத நாட்டு சர்க்கரையாக பார்த்து சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. நல்லா பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் பவுடராக சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா வேண்டாம். இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கார பணியாரத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து கார பணியாரத்துக்குரிய மாவு நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இன்னொரு சைடு 2 ஸ்பூனும் வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு திருப்புறதுக்கு வரும். இதே மாதிரியே நம்ம எல்லா பணியாரத்தையுமே நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து 2 நிமிஷம் ஆனதும் இன்னொரு சைடும் திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா நமக்கு சுவையான கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கார சட்னி, தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நல்லா புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஸ்வீட் பணியாரத்துக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். நெய், தேங்காய் எண்ணெய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே ஸ்வீட் பணியாரம் சீக்கிரமாக கருகிடும் வெள்ளம்லாம் சேர்க்கறதுனால. அதனால் நீங்கள் ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கருகாமல் நல்லா வரும். டைம் ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால ஸ்வீட் பணியாரம் செய்கிற வீடியோ நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் காட்டலை. அடுத்து நம்ம கொள்ளில் சுவையான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கொள்ளுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. கொள்ளு, இட்லி அரிசி ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 2-3 முறை நல்லா அலசிக்கோங்க. நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தனியாக தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் இதையும் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக அரிசி சேர்த்ததுனால நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஈஸியாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக ஊற வச்சுருந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவும் நல்லாயிருக்கும், புளிச்சு வரும். ஊற வச்சுருந்த தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி போட்டு அரைச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அரிசிலாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மாவு ஓரளவு நல்லா அரைச்சதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இன்னும் பொருட்கள்லாம் நம்ம அரைச்சி சேர்க்கணும். 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பல் அளவு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி தோல் நீக்கி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து திரும்பவும் இதை அரைச்சிக்கலாம். இந்த மாவையும் நம்ம ஒரு நாளைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா இதை கல்லுப்பு கரையிற அளவு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அடித்து மாவை கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க விட்டுருங்க. மாவு 4லேருந்து 5 மணி நேரம் புளிச்சா போதும். அதிக நேரம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை கலந்து விட்டுருங்க.
நல்லா நீர்க்க தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அடுத்து தோசை ஊற்றுறதுக்கு கல்லை காய வச்சுக்கோங்க. மிதமான சூட்லேயே காய வச்சு எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா மாவை ஊற்றி நல்லா தின்னாவே மாவு ஊற்றிக்கோங்க. நல்லா மெலிசாக ஊற்றினா இது முருகலாக சூப்பராக இருக்கும். இந்த தோசை ஊற்றிட்டு பரவலாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சைடு நல்லா பொன்னிறமாகும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. தோசை சூப்பராக ஈஸியாகவும் எடுக்க வரும். நல்லா நமக்கு முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த தோசை. ஒரு நாளைக்கு மேலே இந்த தோசை மாவை வச்சு சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது, ரொம்பவே புளிச்சு போயிடும். இந்த தோசை தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எதுக்கு வேணாலுமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நான் வெங்காயம் தக்காளி சேர்த்து கார சட்னி மாதிரி செஞ்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியான தோசை. நம்ம சாதா தோசை சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு இருக்காது, அந்த அளவு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இந்த தோசை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கொள்ளையில் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கொள்ளை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு கொள்ளை எடுத்து கடாயில் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா இதை மிதமான சூட்லேயே வச்சு கொள்ளு லைட்டாக வெடித்து வரும். அந்த அளவு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நல்லா வெடித்து வர அளவு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில், ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை குறப்பாக அரைச்சி இந்த மாதிரி ரவை பதத்துக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது தனியாக வச்சுடுங்க. அடுத்து நம்ம அவல், வெள்ளை அவல், சிவப்பு அவல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அவலையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா இதையும் வறுத்துக்கோங்க. லைட்டாக பொன்னிறமாகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டா போதும். 2 நிமிஷத்துலேயே அவல் நல்லா வறுப்பட்டு வந்துடும். அவளையும் வறுத்து தனியாக வச்சிடுங்க. அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருந்த கொள்ளை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரொம்ப பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. கொள்ளு குறப்பாக அரைச்சா போதும் ரவை பதத்துக்கு. கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த அவளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடவே 10 பல் அளவு பூண்டு தோல் உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்லேயே வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசமாக இருக்கும். 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் கரைஞ்சி வர அளவு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 கப் அளவுக்கு தாராளமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க போதும். அதிகமான விசில் வேண்டாம், 3 விசில் வச்சு எடுத்தாலே போதும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடுங்க. நல்லா ப்ரெஷர் போனதும் 5 நிமிஷம் பொறுத்திருந்து ப்ரெஷர் போனதும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொள்ளுலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா கெட்டியாக இருக்குல்ல, நம்ம சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணியாக சேர்க்காதீங்க, நல்லா சூடு பண்ணினா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப கெட்டியாக இருந்தால் நமக்கு கஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து அளவு கருவேப்பிலையை சேர்த்து இது நல்லா வாசமாக இருக்கும், காரமாகவும் இருக்கும். பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால கஞ்சியில் நம்ம சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இது லைட்டாக ஆறட்டும். ஓரளவு லைட்டாக ஆறினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிச்ச தயிராக சேர்த்தா நல்லா இருக்காது. புளிக்காத தயிராக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமாவும் இது ஆற இன்னும் கெட்டியாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து உங்களுக்கு கஞ்சி பதத்துக்கு உங்களுக்கே தெரியும், கஞ்சி பதத்துக்கு நல்லா தளர்வாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சுடு தண்ணி தயிர்லாம் சேர்க்கறதுனால உப்பு கம்மியாயிடும். உப்பு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கொள்ளு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் எது வேணாலும் சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இல்லை வத்தல் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வெயில் காலன்றதுனால கொள்ளு நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்க வேண்டாம். கொள்ளு சூடு தரக்கூடியது, அதனால அதிகமாகவும் எடுத்துக்காதீங்க. வாரத்தில் 1 நாள் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க.
உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாரத்தில் 2 நாள் கொள்ளை எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியெல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.